ஹாய் ப்ரோ. என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பழைய ஸ்டோரி இது. கடையில் வேலை செஞ்சுட்டு வெளியே நிற்போம். வெளியே நிற்கும் வேலையே இருக்காது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு வேலை, 2 வேலை, 3 வேலை அப்படி தான் வரும். பெருசாக வேலை டெய்லிலாம் வராது. அப்போ மீதி நேரம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா ரோட்டில் நின்று வேடிக்கை பார்க்குறது தான் பெரிய வேலையாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், நான் இருந்தது வந்து மெயின் ரோட் பக்கத்தில் இருந்தேன். என் ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த திருவிக்கா பார்க்கோட அந்த லைனில் இருப்பான். அப்போ என்ன பண்ணுவோம், சரி போர் அடிக்கும்போது அவன் கடையாண்ட போய் நிற்கலான்ட்டு போய் நிற்போம். கடைனா அது ஒன்றுமே இல்லைங்க, ஒரு பங்கு, பீங்கா சாமா விற்கிற பங்கு, பழைய பீங்கா சாமாலாம். அது உள்ளே உட்காண்ட்ருப்பான். உட்காண்ட்ருக்கும்போது என்ன ஆகும், உட்காண்ட்ருக்கான். திடீர்னு பார்த்தீங்கன்னா அவன் மூஞ்சிலாம் கழுவினுக்கிறான். ஏன்டா கழுவினுக்கிறான்? மூஞ்சிலாம் பார்த்தா இரா மச்சான் மணி 2 ஆயிடுச்சு. அதுக்கு என்னடான்னா பார்த்தீங்கன்னா இந்த கேர்ள்ஸ்லாம் போயின்னு வந்துனுக்குறாங்க. 2 மணிலேருந்து பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக போகிறாங்க வந்துட்டுருக்காங்க. டைம் போகிறதே தெரில, செம்ம டைம் பாஸு, சூப்பராக இருக்கே அப்படின்ட்டு. சரி அப்புறம் நான் பண்ணேன், நம்ம கடையாண்டே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், இந்த மாதிரி யாருன்னா வராங்கன்னு பார்த்தேன். என் கடை பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஏக்கர் கணக்கில் சுடுகாடு தான் இருக்கும், கல்லறை. ஸோ ஆளுங்க போயிட்டு வரத்துக்கு யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க. அங்கே ஒரு நாயுடு ஹால் இருக்கும். அந்த நாயுடு ஹாலில் மட்டும் என்ன பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் இங்கேருந்து போகிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃப் சாரி மாதிரி கட்டு போவாங்க. இப்போ ஒரு உதாரணம், அந்த ஒரு நாயுடு ஹாலில் ஒரு 30 பேர் வேலை செய்கிறாங்கன்னா அதில் ஒரே ஒருத்தவங்க மட்டும் தனியாக தெரிவாங்க. பார்த்தீங்கன்னா டார்க் கலராக இருப்பாங்க. ஆனால் டார்க்கில் இது வரைக்கும் அவ்வளோ ஒரு அழகானவங்களை நாங்கள் பார்த்ததில்லைன்ற மாதிரி அவ்வளோ அழகாக இருப்பாங்க அவங்க பார்த்தீங்கன்னா. அப்போ நான் என்ன பண்ணேன், சரி இவங்க போகிற டைமை பார்த்து டெய்லி கடையில் எப்பப்போலாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ நின்று வேடிக்கை பார்க்குறது தான். இப்போ அவங்க அந்த சந்தில் வராங்கன்னா இப்படியே நேராகவே பார்த்துன்னு இருப்போம். ஆனால் அவங்க திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, அவங்க பாட்டு போயிடுவாங்க. ஆனால் இருந்தாலும் நாங்கள் ரெகுலராக அவங்கள பார்க்குறது ஒரு வேலையாச்சுன்னு பார்த்துன்னு இருந்தோன்ற மாதிரி. அப்புறம் ஒரு நாள் பார்த்திங்கன்னா ஒரு பையன் வேலைக்கு வந்து சேர்ந்தான். ஒரு லொக்கேஷன் ஒரு பையன் வேலை சேர்ந்து நின்றுட்டு இருந்தான். அதே மாதிரி இன்னொரு நாள் என்னாச்சுன்னா, அவங்க ஈவினிங் வராங்க. இந்த தரம் பார்த்திங்கன்னா பார்த்த உடனே என்ன பார்த்த மாதிரியே வராங்க. எங்களுக்கு ஐயோ என்னடா அது, இவ்வளோ நாள் பார்க்குறோம், இது வரைக்கும் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. இன்றைக்கி நான் நம்மளை அப்படியே நேராக என்னை பார்த்துன்னு அப்படியே வந்துட்டுருக்காங்க. வந்துட்டு என் பக்கத்தில் வந்துட்டு அப்படியே இந்த புதுசாக சேர்ந்த பையன்கிட்ட போய் எதோ பேசினுக்கிறாங்க. எனக்கு என்னடா அது, இவங்ககிட்ட போய் என்ன பேசினுக்கிறாங்கன்ட்டு அப்புறம் பேசிட்டு போயிட்டாங்க. பேசிட்டு போனதுக்கப்புறம் அந்த பையன் சொல்கிறான், ஆனால் அவங்க எங்கள் அக்கானா அவங்க. ஏண்டா வந்ததே ஒரு ஆள், அவனையும் உங்கள் அக்கான்ட்டா, இனிமேல் அவங்களையும் பார்க்க முடியாது போகுது நம்ம நினச்சிக்கின்னு. Bye bro.